चलो क्या அதுதான் பெட்டை எங்கே விட்றாங்க எல்லாம் கேட்குறாங்க கேமரா நான் பின்னாடி போய் நான் மட்டும் அப்படியே பெட்டை விசிட் பண்ணுற மாதிரி சூப்பர் நீங்கள் முடிச்சுட்டு சிவா ஒரு பக்கம் நில்லுங்க வீட்டை எடுக்க மழைக்கிட்ட Heartfulness Trainer and a national coordinator for heartfulness initiatives in the government. We have been present for the last about 75 years, offering this system to just about every human being in more than 150 countries today. There is something I remember today while seeing you, that is Swami Vivekananda made a statement in his own time. He said, our people don't need religion, they need food. I am happy that by God's grace that things are much better today. But unfortunately this pandemic has brought us down to our knees. And Daji, Kamlesh Patel ji, our guide, made a statement recently. This is not time for us to pray, but it is time for us to do action. So that is with that thought, he insisted that we do more, not just offering food packets to various people in this time, but also start this center here and in several other ashrams across the country. Thank you. தமிழ் அந்த அளவுக்கு வராது. 10 வருஷம் முன்னாடி நாங்கள் சென்னை வரும்போது எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க ஒல்ட்டின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இது வந்து ஆக்சுவலாக காமெண்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. தமிழ் லாங்குவேஜே தெரியாத டைமில் எங்களுக்கு வந்து கல்லணை தெரியாது, தமிழில் வந்து கண்ணாடி தெரியாது. அந்த மாதிரி டைமில் தான் ஃபஸ்ட் டைம் நான் சாருடைய படம் பார்த்தேன், ஒரு கல் ஒரு தமிழ். உங்களுக்கு இது இப்போ சிரிப்பு வரலாம், ஒரு டாக்டர் ஏன் இதை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லி. டாக்டர்ஸுக்கும் நர்சஸுக்குமே ஈவன் கோவிட் கேரில் வந்து ரொம்ப டீப்பாக இருந்து வேலை பண்ணும்போது இல்லை ஐசியூ, நாங்கள் எல்லோரும் ஐசியூ டாக்டர்ஸ். எங்களுடைய வாழ்க்கையை வந்து லைஃப் அண்ட் டெத் பார்க்குறது தான், ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங், அஃப்கோர்ஸ் நைட் டியூட்டிஸ் ஆல்சோ. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒரு ரிலாக்ஸேஷன் எங்களுக்கு தேவை. அப்போ தான் ஒரு ஒரு நல்ல காமெடி மூவின்னு சொல்லி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்க சார். அந்த படம் நான் பார்த்தேன். அப்போ கேட்டேன் யார் இவங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரிஞ்சது கலைஞருடைய பேர். நான் அப்படியே ஐ வாஸ் ஸோ சர்ப்ரைஸ்ட். இவ்வளோ சிம்பிளான படம் ஏன் அவர் எடுத்தார், ஒரு ஒரு ஆக்ஷன் மூவி எடுத்துருக்கலாம்னு சொல்லி. அப்போ தட் இஸ் வென் ஐ ரியலைஸ் தட் நான் இஸ் அ சிம்பிள் மேன். இப்போ பார்க்கும்போது தான் ஒரு சின்ன பிள்ளை மாதிரி இருக்குது சார். ஸோ சிம்பிள், யூனோ. இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், யூனோ, even to realize that, you know, son of chief minister can be so simple.
really great. Almost 75 years ஆயிருக்கு வேர்ல்டில். ஆல்மோஸ்ட் 130 கண்ட்ரீஸில் இவங்க எல்லாரும் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் இன்னைக்கு ஃப்ரீ அகாமடேஷன், ஃப்ரீ ஃபுட்டோட ஒரு கோவிட் சென்டர் ஓப்பன் பண்ணோம்னு சொல்லி எங்களை அப்ரோச் பண்ணாங்க. நாங்கள் வந்து வி ஆர் கால்ட் சிப்பாக்கா. ரூரல் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நாங்கள் ஐசியூஸ் ரன் பண்ணோம். நிறைய இடத்துல ஒரு 4-5 ஸ்டேட்ஸில் பண்ணுறோம். மோர் தென் 300 பெட்ஸ் வச்சு. அந்த மாதிரி ஒரு ரூரல் ஏரியாஸில் ஐசியூஸ் நடத்துகிற எங்கள் மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் ஹார்ட்ஃபுல்னஸ், இவங்க வந்து எஸ்பெஷலி சன்பீர் பக்ஷி அண்ட் லிங்குசுவாமி சார் இவங்க வந்து கேட்டாங்க, நீங்கள் வந்து இங்கே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான கேர் கொடுக்கணும். உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோவிட் கேரில் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஒருத்தர் பெட்டு கிடைக்காதது ஒரு ப்ராப்ளம், பெட்டு கிடைச்சாலும் ஆக்சிஜன் இல்லாதது ஒரு ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஆக்சிஜன் கொடுத்தாலுமே திருப்பி ஒரு பிளாக் ஃபங்கஸ், நியூகார் மைக்கோசிஸ் சொல்லி ஒரு ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளத்துக்கு அப்புறம் ப்ராப்ளம் வந்துட்டு அந்த மாதிரி எல்லாரும் கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டாந்து வந்துட்டு let us have a COVID care center and சொல்றது really great. And I know that sir, the honorable minister has been supporting us. ரொம்ப thanks sir. We will again and again we will come back to you for support. So ஒரு டாக்டரா எங்களுடைய டீம் ஆஃப் டாக்டர்ஸ் நர்சஸ் இங்கே இருக்காங்க. உங்களுக்கு தான் தெரியும் டாக்டர்ஸ் நர்சஸ் கிடைக்கிறதே கஷ்டம் இந்த காலத்தில். ஒரு ஐசியூ இல்லை ஒரு கோவிட் யூனிட் நடத்துறதுக்கு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் சம்பவம் we could pull out resources and we are starting. And ஒரு கோவிட் கேர் சென்டர்னு பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான சப்போர்ட் எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி கொடுக்கறதுக்கு மேக்ஸிமம் எங்களுடைய ட்ரை எஃபர்ட்ஸ் நாங்கள் போடுவோம்னு சொல்லி we are at this point of time we are promising to all of you. Thank you for the opportunity. வணக்கம். வந்திருக்கிற எல்லா கெஸ்ட்ஸ், சீஃப் கெஸ்ட்ஸ், எல்லா பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஹார்ட்ஃபுல்னஸ் ஒரு ஆர்கனைசேஷன் அண்ட் சிப்பாக்கா ஒரு ஆர்கனைசேஷன் சேர்ந்து கலந்து பண்ணுற ஒரு இனிஷியேட்டிவ் இது. இந்த ஆசிரமத்தில் பெட்ஸோட 50 பெட்ஸோட கோவிட் கேர் யூனிட் இருக்குது. அண்ட் தவிர இது 400 பெட்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டாக்டர் சொன்னார். இது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். 2 ஆர்கனைசேஷன்ஸ்க்கும் வாழ்த்துக்கள். இந்த ஈவெண்ட்டில் என்னால் கலந்துக்க முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் ஆல் தி பெஸ்ட். இந்த மாதிரி ஒரு பெருந்தொற்று உலகம் மொத்தமும் பேராபத்து இருக்கிற இந்த சூழலில், அதுவும் இந்தியாவில் மிகப்பெரிய உச்சம் தொட்ட காலகட்டத்தில் ஆட்சி பொறுப்பேற்ற நாங்கள்லாம் மிகவும் நேசிக்கிற எங்கள் குடும்பத்திலிருந்து வந்த முதலமைச்சர், எங்கள் குடும்பம் என்றால் கலை குடும்பம், அந்த தொடர்ச்சியில் வந்த முதல் முறையாகவே எம்எல்ஏவாக நின்று ஜெயித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், மினிஸ்டர் அன்பரசன் சார் அவர்களுக்கும், மகாநடி மூலமாக நேஷனல் அவார்டு பெற்று மாபெரும் உச்சத்தை தொட்ட எனக்கு ரொம்பவும் மனசுக்கு நெருக்கமாக இருக்கிற கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும், சத்பீர் அவர்களுக்கும், சிப்பாக்கா மூலமாக இங்கே வந்து கோவிட் கேர் எங்களுக்காக பண்ணி கொடுத்த டாக்டர் ராஜா அவர்களுக்கும் வணக்கம். மற்றபடி இந்த மீடியா பீப்பிள்ஸ் எல்லாருக்கும் பிரதரை பற்றி, உதயநிதி ஸ்டாலின் பற்றி சொல்லணும்னு சொன்னால், அவங்க வந்து ஆல்ரெடி ஆர்டிஸ்டாக, ப்ரொடியூசராக, அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டராக, சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா துறையிலையுமே வந்து அவங்க மிகப்பெரிய சரியான ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. இப்போ முதல் முறையாக எம்எல்ஏவாக நின்று பெரிய ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிச்சு வந்திருக்காங்க. எனக்கு என்னென்னா அவங்கள பற்றி ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த மாதிரி அவங்க பிடிச்ச படம் எனக்கு வந்து ஒரு கல் ஒரு கண்ணாடி, டாக்டர் சொன்ன மாதிரியே மிகப்பெரிய வெற்றி. சினிமாவிலையும் ஒரு கல், அதுதான் அவர் பெரிய வெற்றி எடுத்துருந்துச்சு. அரசியல்லையும் அவர் ஒரு கல் கையில் எடுத்தா மிகப்பெரிய வெற்றி அடைந்தார். அந்த ஒரு கல் இப்போ வந்து ஒரு
எய்ம்ஸ் தொடங்கலைன்னு சொல்லி பேசணும். இன்னைக்கு இந்தியா மொத்தம், தமிழ்நாடு மொத்தமும் தளபதி அவர்களும் உதயநிதி அவர்களும் எத்தனை ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கல் நாட்டியாச்சு அந்த ஒரு கல் வச்சுட்டு. வாழ்த்துக்கள் பிரதர். எப்பயுமே தர முடியாது, எப்பயுமே முதல் பார்க்க முடியாதுன்னு சொல்லி மிகப்பெரிய பேச்சு ஸ்டாலின் அவங்களை பத்தி. கடைசியா அவங்க பயன்படுத்தும் சொல்லியிருந்தாங்கன்னா மைக் கூட எடுக்காதுன்னு நினைக்கிறேன். ஜாதகத்தை கூட முன்னிறுத்தி கொண்டு வந்து சொன்னாங்க. அவங்க வரவே வரமாட்டாங்கன்னு சொல்லி அது பிரச்சாரமெல்லாம் எடுத்துட்டு போனாங்க. எவ்வளவு பெரிய மாபெரும் பொறுமை. அது பிரதருடைய அம்மா அவங்களை பத்தி பேட்டி சொல்லும்போது பொறுமை தான் அவங்களுடைய மிகப்பெரிய பிளஸ்ன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு பொறுமையா இருந்து இன்னைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு 20 நாள் கூட ஆயிருக்காது. எப்பயுமே முதலமைச்சர் ஆக முடியாதுன்னு சொன்ன ஒருத்தர் ஒரு நாளும் ஆக முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் முதல்வர் மாதிரி உழைக்கிறார். அவ்வளவு பெரிய பேர் உழைப்பு. நம்மளை இப்போ ஆள்பவர்கள் மிக சரியானவர்களாக இருக்கிறார்கள். இலக்கியம் படித்த, கவிதையை நேசிக்கிற, மற்றொரு உணர்வை மதிக்கிற ஒரு இந்த முறை தான் மிக அற்புதமான ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சில நேரங்களில் ஒரு சில போஸ்டர் பார்க்கும்போது தெரியும் இந்த படம் பெரிய ஹிட் ஆகும். அது மாதிரி ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவங்க பதவியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் போட்டு அந்த லிஸ்ட் பார்த்தாலே சரியா இருக்கு, நம்ம பாதுகாப்பான இடத்துல இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையை நம்மளுக்கு ஏற்படுத்தியிருக்காங்க. அப்பா மாதிரியான ஒரு இதயத்தோட இருக்காங்க. இந்த காம்பினேஷன் ரொம்ப அழகான ஒரு காம்பினேஷன். மாலை வணக்கம். லிங்கசாமி சார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்குது அப்படின்னு சொன்னார். என்ன நிகழ்ச்சின்னு சார் கேட்டேன். ஒரு 50 ஆக்சிஜன் பெட்ஸ் திறக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த ஆக்சிஜன் பெட்னா நான் உடனே வந்தேன் அப்படின்னு என்னைக்கு பண்ண சொல்லுங்க அப்படின்னு வந்தேன். ஆனால் 10 நிமிஷம் வந்தால் போதும் அப்படின்னாரு. ஆனால் இப்போ அவர் மட்டுமே 10 நிமிஷம் பேசியிருக்கிறாரு. எல்லாருக்கும் சேர்த்து அவரே பேசிட்டாரு. அது பேசுறதுக்கான நேரம் கிடையாது, நிறைய செயல்படணும். இந்த நிகழ்ச்சி தொகுதி மணப்பாக்கத்தில் உள்ள இந்த ஸ்ரீராம் சந்திரா மிஷன் ஆசிரம் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள இந்த 50 ஆக்சிஜன் படுக்கைகள் கோவிட் கேர் சென்டர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் அருமை அண்ணன் ராமு அன்பரசன் அவர்களுக்கும், அதேபோல் தேசிய விருது பெற்ற கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கும், என்னுடைய அருமை நண்பர் இந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடிய இயக்குனர் திரு லிங்கசாமி சார் அவர்களுக்கும், அதுபோல் ஸ்ரீராமச்சந்திரா மிஷன் ஆசிரமத்தின் நிர்வாக இயக்குனர் திரு டாக்டர் ராஜா ரகுநாத் அவர்களுக்கும், மருத்துவமனையுடைய அரசு ஒருங்கிணைப்பாளர் திரு செட்டார் பக்ஷி அவர்களுக்கும், வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும், மருத்துவர்களுக்கும், செவிலியர்களுக்கும் அத்தனை பேருக்கும் முதலுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரியும் இந்த கொரோனா காலம் பெரிய பேண்டமிக். இதை இந்த அரசு தலைவர் தலைமையிலான அரசு அமைஞ்சவுடன் 2ஆம் தேதி தான் கவுண்டிங், 7ஆம் தேதி தான் தலைவர் பொறுப்பேற்றுட்டாங்க. அது வரைக்கும் உட்காந்துருக்காம 2ஆம் தேதியே 3ஆம் தேதியே முதல் மீட்டிங்லாம் நடத்தி எவ்வளவு தெளிவாக எவ்வளவு சின்சியராக இந்த ஒர்க்கை பண்ணணும், இந்த பேண்டமிக்கை நம்ம இருந்து வெளில வரணும், மக்களுக்கான இந்த சேவை செய்யணும், இந்த கொரோனா வென்று காட்டுவோம்னு எங்களுடைய தலைவருடைய முதலமைச்சருடைய அவங்களுடைய ஆலோசனை பெற்று நானாக இருக்கட்டும், அத்தனை அமைச்சர்களாக இருக்கட்டும், அத்தனை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கட்டும், இன்னும் சொல்ல போனால் எதிர்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கூட அவங்களுடைய ஆலோசனை கூட கேட்டு எங்களுடைய தலைவர் இந்த மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறதுலாம் அரசு சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த லாக்டவுன் இன்னும் ஒரு 4 நாள் இருக்குது, தேவையில்லாமல் வெளில வராதிங்க, கூட்டம் கூடாதீங்க அப்படிங்கிறது பப்ளிக் கிட்ட உங்கள் மூலிமா நான் கேட்டுக்கிறேன். இந்த அமைப்பு ஸ்ரீராம் சந்திரா மிஷன் ஆசிரமத்துக்கும் அதேபோல் இந்த சிபாக்கா இந்த மெடிக்கல் அப்ளைன்சஸ்லாம் கொடுத்த உதவி செஞ்சவங்க அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியும் அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி முடிச்சுட்டு திருப்பி என் தொகுதிக்கு போனோம், அங்கே 5:30 மணிக்கு வரேன்னு சொல்லியிருந்தேன், காத்துக்கிட்டு இருப்பாங்க. எனவே அடுத்து நம்முடைய அமைச்சர்கள் பேசுவாங்க. நம்ம அத்தனை பேருக்கும் மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திறந்து வைத்து வாழ்த்துறை வழங்கியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினரும் திராவிட முன்னேற்ற இலக்கிய செயலாளரும் தலைவருமான
மரியாதைக்குரிய உதயநிதி அவர்களே, இந்த ராஜா அமர்நாத் அவர்களே, இம்மருத்துவமனையினுடைய அரசு ஒருங்கிணைப்பாளர் சட்பீட்டர் பாக்சி அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற ஊர் பெரியவர்களே, பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மருத்துவர்களே, செவிலியர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். உள்ளபடியே நம்முடைய ஆசிரமத்தின் சார்பில் 50 படுக்கை கொண்ட கோவிட் நோயாளிகளுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த மருத்துவமனையை நம்முடைய பகுதியில் திறந்து வைத்ததற்காக இந்த ஆசிரமத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளையும் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றி இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒட்டுமொத்த மக்களையும் பாதுகாத்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் இன்றைக்கு தேர்தல் ரிசல்ட் வந்ததற்கு பிறகு பொறுப்பை ஏற்க முடியாத சூழ்நிலையில் இரவு பகல் பாராமல் இன்றைக்கும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம். 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்ற முதல்வர் இன்றைக்கு இந்த தொற்று நோயிலிருந்து பொதுமக்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற அரசு இயந்திரங்களை எல்லாம் முடுக்கிவிட்டு மிகச்சிறப்பான முறையில் பணியாற்றுகிற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை யாரும் மறுக்க முடியாது. இன்றைக்கு இப்போ நாங்கள் சிப்பாக்கா டீம் வந்து இங்கே 50 பெட்ஸ் ஆரம்பிக்கிறோம். ஏசிம்டமேட்டிக் மைல்ட் கேசஸ் ரிசீவ் பண்ணுவோம். கோவிட் பேஷண்ட்ஸுக்காக ஒரு சேவை மாதிரி இங்கே ஆரம்பிக்கிறோம். இப்போ இங்கே வந்து ஒரு 10 பெட்டு அலாங் வித் ஆக்சிஜன் சப்போர்ட் அப்படியும் இருக்குது. ஸோ பேஷண்ட்ஸ் வெளியில் பெட் இல்லாமல் கஷ்டப்படுறதுனால இது ஒரு சேவையாக இங்கே ஆரம்பித்து பெட்டு கிடைக்காத மக்களுக்கு இங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்காக இதை ஆரம்பிக்கிறோம். ஸோ ஆக்சிஜனும் நம்மளுக்கு ஓரளவுக்கு இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ மைல்ட் டு மாடரேட் கேசஸ் வரைக்கும் இங்கே ரிசீவ் பண்ணி நம்ம ட்ரீட் பண்ணலாம். எல்லாரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க சொல்லி கேட்டுக்கிறோம். ஐசியூ பெட் தான் இருக்குங்களா? ஐசியூ இல்லைங்க. இங்கே லொகேஷன் இது வரைக்கும் சார் என்னைக்கு ஆரம்பிக்கிறீங்க சார்? இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவோம். இங்கே பேஷண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நாங்கள் அட்மிஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டீம் எல்லாமே ரெடி. சரிங்களா? அட்மிஷன் கிரைட்டீரியா இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ நாளையிலேருந்து பேஷண்ட்ஸ் வராங்கன்னா நாங்கள் ரிசீவ் பண்ணி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அவங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு வரணும், நேராக இங்கே பேஷண்ட் வந்துடலாமா சார்? பேஷண்ட்ஸ் இங்கே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வரலாம், டைரெக்டாகவும் வந்து பார்க்கலாம் இங்கே. சரிங்களா? இங்கே வர்றாங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு டாக்டர்ஸ் ஒரு டீம் இருப்பாங்க, டாக்டர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் நர்சஸ் இருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு இங்கே மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற அளவில் இங்கே கண்டிப்பாக எடுத்து ட்ரீட் பண்ணுவோம். இஃப் இன்கேஸ் பேஷண்ட் சிக்காக இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி கேர் வேணும் அப்படின்னா அப்போ கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிற ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லிடுவோம்.